அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, தற்கொலை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையில் கதாநாயகன் யார் அப்படின்னா ஜெகநாதன் அப்படின்னு ஒருத்தன். இவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன். இன்டர்மீடியட் தேர்வில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெற்றவன். ஆனால் பிஏ வகுப்பில் 2 முறை தேர்வு எழுதியும் தோல்வி அடைஞ்சிட்டான். பிஏ தேர்வில் 2 பாகங்கள்லையும் தோல்வி அடைஞ்சது அவனுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியது. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா தற்கொலை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இந்த சூழலில் அவனுடைய மனைவி செல்லம்மா முகத்தில் நான் எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுக்குள்ளே அவன் இதை நடந்த நிகழ்ச்சியை ஒரு அவமானமாக நினச்சி புழுங்குறான், மனசுக்குள்ளேயே புழுங்குறான். இந்த அவமானத்தை நம்மளோட மனைவி எப்படி எடுத்துக்குவா, இவ சகிச்சுக்குவாளா அப்படின்னு யோசிக்கிறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தேர்வுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்பு நான் தேர்வுக்கு நல்லா படிக்கணும், அதுக்கு நீ இடையூறாக இருப்பேன்னு சொல்லி அவளை அவளோட அப்பா வீட்டுக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். அந்த நினைவு அவனுக்கு வருது. நம்ம தேர்வில் நல்லா படிக்கணும்னு நினச்சி அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சோம், நம்ம தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் உனக்கு படிப்புக்கு குறுக்க நிற்க மாட்டேன், எந்த இடையூறும் செய்ய மாட்டேன், என்னை ஏன் நீங்கள் அனுப்புகிறீங்க, நான் இங்கே உங்கள் கூடவே இருந்தால் உங்களுடைய அறையை நான் சுத்தம் செஞ்சு வைப்பேன், புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைப்பேன், குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு தருவேன், இரவில் நீங்கள் தூங்குவதுக்கு முன்னாடி படுக்கையை விரித்து சுத்தப்படுத்தி வைப்பேன். அப்படி நான் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தனி அறையில் இருந்தீங்கன்னா இது எல்லா வேலைகளையும் நீங்கள் தான் செய்யணும். அப்போ எனக்காக நீங்கள் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் என் கூட வெளியில் உட்காந்து பேசுவீங்க. அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் என் கூட ஒதுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த வகையிலையும் நான் உங்கள் படிப்புக்கு துன்புறுத்தக்கூடிய வகையிலையோ அல்லது இடையூறு செய்யக்கூடிய வகையிலையோ நான் இருக்க மாட்டேன். நான் அப்பா வீட்டுக்கு போகலை, நான் இங்கேயே இருக்கேன். என்னை விட உங்களை யாரும் நல்லா கவனிச்சிக்க முடியாது. நீங்கள் முதல் முறை எழுதும்போது தேர்வில் தோல்வி அடைஞ்சிங்க, அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் காரணம்னு நினச்சி இந்த முறை நீங்கள் என்னை அப்பா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சி நீங்கள் அப்பா வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சு இப்போ நீங்கள் தேர்ச்சி பெறலையே அப்படின்னு மனைவி நினைப்பாளோ அப்படின்னு இவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அடுத்து யாரை யோசித்து பார்க்குறான் அப்படின்னா அவனுடைய பெற்றோரை பற்றி யோசித்து பார்க்குறான். காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. அவருக்கு மூத்த மகன் இவன் தான், யார், ஜெகநாதன். அவருக்கு வயதாயிருச்சு, முதுமை அடைஞ்சிட்டாரு. குடும்ப கடன் ஒரு 1500 ரூபாய் இருக்குது. அந்த கடனை இவன் படித்து வேலைக்கு போய் தான் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதுபோக இவனுக்கு 2 தங்கைகள் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும். அதுபோக ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனை படிக்க வைக்கணும். நிலம் கொஞ்சம் இருக்குது, அந்த நிலத்தில் வரக்கூடிய வருமானம் இவங்களுடைய செலவுக்கு பத்தாது. அந்த சூழ்நிலையில் இவனுக்கு திருமணம் பண்ணும்போது வரதட்சணையாக ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தையும் இவனுடைய பிஏ படிப்புக்காக அவங்க அப்பா செலவு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. இவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்மளுடைய இந்த தேவைகளை ஈடுகட்டுவான் அப்படின்னு சொல்லி இவனுடைய வேலை, படிப்பு, அதனுடைய தேர்ச்சி, அதனால் கிடைக்கக்கூடிய வேலை, அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம், இதை எதிர்பார்த்து தான் அந்த குடும்பமே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இவன் 2வது முறையும் தோல்வி அடைஞ்சிட்டான். அப்படிங்கிறத கேட்டால் அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிடான். இதை ஒரு அவமானமாக நினச்சி மனசுக்குள்ளேயே புழுங்க ஆரம்பிக்கிறான். அதனால் நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், மனைவியை பார்க்க வேண்டாம். மனைவியினுடைய பெற்றோர் கொஞ்சம் வசதியானவங்க, அதனால் அவங்க அந்த மனைவியை பார்த்துக்குவாங்க. இந்த வரதட்சணை பணமாக வாங்கின இந்த 2000ல்
பிஏ படிப்புக்கு எல்லாமே செலவானது போக ஒரு 30 ரூபா மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இன்னொரு முறை நாம் தேர்வு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாமனார்கிட்டையும் போய் பணம் கேட்க முடியாது. அப்படி கேட்குறத விட நம்ம நாக்கை பிடுங்கிட்டு உயிரே விட்டுறலாம். இப்படி பிஏ தேர்ச்சி பெறாமல் நாம் வேலைக்கு போனோம் அப்படின்னாலும் ஒரு 30 ரூபா அல்லது 35 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு நகரத்தில் மனைவியோட நம்ம வாழ்க்கை நடத்துகிறதும் சிரமம். போன வருஷமே 60 ரூபா இருந்துமே செலவுக்கு பத்தாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு பின்னாடி பெற்றோர் தான் பணம் அனுப்புனாங்க. இப்படி ஒரு சூழலில் நாம் தம்பிக்கு படிப்புக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும், தங்கைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். இதெல்லாம் நாம் எப்படி செய்கிறது? ஒரு வருமானம் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறது? அப்போ படிப்பு முடியலை, வேலையும் இல்லை, வருமானம் இருந்தால் தான் இந்த கடமைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்ன செய்கிறான், வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்பா சொல்லுவார், நீ வந்து பிஏ முடிச்சுட்டு இன்கம் டேக்ஸில் ஆஃபீஸில் ஒரு வேலையில் சேர்ந்துரு, சம்பளத்தில் நீ வச்சுக்கோ, அதில் மேற்படி ஏதாவது வருமானம் வந்தால் அதை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். அந்த நினைவுகள் வந்து அவன் மனசில் வந்து போகுது. அதை யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், ரயில்வே தண்டவாளத்தில் போய் தலையை விட்டு நம்ம இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்பா சொன்னது போல் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ரயில்வேலையாவது 100 ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சா கூட போதும், இதை பற்றிலாம் நம்ம யோசிக்காமல் தற்கொலை மட்டுமே நினைவில் வச்சுக்கிட்டு நாம் உயிரை விட்டுறணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு முடிவு எடுக்கிறான். நாம் இறந்துட்டா ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மனைவியினுடைய பெற்றோர் வந்து அவளை பார்த்துக்குவாங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா அப்பா அப்படிங்கிற தம்பி தங்கச்சி இவங்க எல்லாருமே உயிரோடு இருந்து நான் படுற துன்பத்தை அவங்க பார்த்து வருத்தப்படுறத விட நான் இல்லை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு யோசிச்சும் பார்க்குறான். ஒரு மாலை பொழுது இரவு 7 மணி ஆயிடுச்சு. மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான், அதுபோல் தந்தைக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறான். 2 பேருக்கும் கடிதத்தை எழுதி கவரில் போட்டு விலாசம்லாம் எழுதி மேஜை மேலே வைக்கிறான். ஒருவேளை இவன் இறந்த பின்னாடி காவல்துறை விசாரணை அப்படின்னு வந்தால் இவன் யார் என்னன்னு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவனோட முகவரியையும் ஒரு தாளில் எழுதி தன்னோட சட்டப்பையில் வச்சுக்கிட்டு மனைவிக்கு எழுதிய கடிதத்தையும் அப்பாவுக்கு எழுதிய கடிதத்தையும் ரொம்ப சுருக்கமாக எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான் அப்படின்னா, மனைவிக்கு என்ன எழுதுகிறான்னா, என் அன்பே, நான் வந்து பரீட்சையில் இந்த முறையும் தவறிட்டேன், இனி என்னோட முகத்தில் நீ விழிக்க முடியாது, நான் வந்து தற்கொலை செஞ்சுட்டு இன்றைக்கி இரவே உயிரை விட போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அதுபோல் அவங்க அப்பாவுக்கு இதே போல் ஒரு சுருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கான். இரவு 9 மணி ஆச்சு. அன்னைக்கு அமாவாசை, இருட்டு, பயங்கர இருட்டு. தென்னிந்திய ரயில்வே பாதையில் ஒரு சின்ன வாய்க்கால், அந்த வாய்க்காலில் ஒரு பாலம், அந்த பாலத்து மேலே ஜெகநாதன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நட்சத்திரங்கள் வந்து கண் சிமிட்டுது, மேகங்கள் மறைஞ்சிருக்கு, மின்னலுது. கிழக்க வெகு தூரத்தில் நகரோட விளக்குகள் மங்களாக தெரியுது. வாடை காற்று அடிக்குது, நரியினுடைய கூக்குரல் கேட்குது, இடிகளோட சப்தம் கேட்குது, புளிய மரத்தில் கோட்டான் கத்துற சப்தம் கேட்குது. அடுத்த ஸ்டேஷனில் இருந்து போட் மெயில் வந்து புறப்பட்ட அறிகுறி தெரியுது. அதுக்கான ஊதக்கூடிய சப்தம் கேட்குது. ஜெகநாதன் வந்து தண்டவாளத்தின் மீது குறுக்க படுத்து கண்ணை மூடிக்கிட்டான். இதயம் படபடான்னு அடிச்சுது. அவனுடைய மனைவி, தந்தை, தாய், மாமனார், மாமியார், தம்பி, தங்கைகள் ஒவ்வொருவராக கண்ணு முன்னாடி தோன்றி, ஐயோ பைத்தியமே, இப்படி செய்யாத அப்படின்னு கெஞ்சுறது போல தோணுது. இதிலிருந்து விடுபட்டு கண்ணை திறந்து வெகு தூரத்தில் ரயில் வர்றதை பார்க்குறான். அவன் முன்னாடி ஒரு பூதம் தோன்றி உரிமை கொண்டே தன்னை வந்து விழுங்க வர்றது போல, தன்னை தூக்கி விழுங்குவதை போல அவனுக்கு தோணுச்சு. அப்போ கண்ணை மூடிக்கிட்டான். அந்த சமயத்தில் சுமார் 50 அடி தூரத்தில் ரயில் பாதை ஓரமாக
வெள்ளை துணியால் முக்காடு அணிஞ்ச ஒரு உருவம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பார்த்தான். ஜெகநாதனுக்கு பேய் பிசாஸ் மேலே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் வந்தது. உடம்பெல்லாம் வேர்த்து போட்டிருந்த துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. அந்த இடத்துல இருந்து உடனே போயிடணும்னு நினச்சி அவன் அங்கேருந்து நகர்ந்து அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வந்தான். அங்கே ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்காலில் சத்தம் இல்லாமல் இறங்கி நின்றுக்கிட்டான். ஏற்கனவே அந்த இருட்டு நேரம், பாலத்தினுடைய நிழல் அந்த இடத்துல இருந்தது. அங்கே நின்றுட்டு அந்த வெள்ளை துணி போர்த்தி வர்ற அந்த உருவத்தை பார்க்குறான். அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, ஜெகநாதன் படுத்திருந்தான் இல்லையா அந்த ரயில் தண்டவாளத்தில், அந்த இடத்துக்கே வந்து நிற்கிது. முக்காட்டு துணியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்டவாளத்தில் குறுக்க படுத்துச்சு. ஜெகநாதன் இதை பார்த்துட்டு சிரித்தான். ஏதோ துன்பத்தால் தன்னை போலவே தற்கொலை செய்ய வந்த மனிதன்தான் போல அப்படின்னு உணர்ந்துக்கிட்டான். அவனை காப்பாற்றாமல் போயிட்டோன்னா அந்த கொலை பாதகத்துக்கு நாம் உடந்தையாக இருந்த பாவம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டால் அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ரயிலும் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெகநாதன் வேகமாக பாஞ்சு போய் படுத்திருந்த அந்த உருவத்தை முதுகில் தொட்டு எழுப்பி அப்படியே அந்த உருவத்தை வந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த உருவம் வந்து துள்ளி எழுந்திருக்கிறான். படுத்திருந்த அந்த மனுஷன் ரயில் வந்து தான் மேலே ஏறிடுச்சோ அப்படிங்கிற பயத்தில் அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஜெகநாதன் என்ன பண்ணுறான், அவனை பாதி தூக்கியும் பாதியை இழுத்துட்டும் அந்த பாலத்துக்கு அடியில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறான். அந்த தற்கொலை செஞ்சுக்க வந்த 2வது மனிதன் அவன் சொல்கிறான், கடந்த 3 ஆண்டுகளாக நான் அலையாத இடம் இல்லை, போகாத அலுவலகம் இல்லை. விண்ணப்பம் எழுதி எழுதி என்னுடைய கையே செத்து போச்சு. நடந்து நடந்து என்னுடைய காலும் ஓஞ்சு போச்சு. மனைவியும் 2 குழந்தைகளையும் காப்பாற்றணும். வங்கியில் 2000 பணம் இருந்தது. நகர்லையே இருந்தால செலவாகிரும். அதனால் என்னுடைய குடும்பம் வந்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு நினச்சி இறுதி முடிவாக நான் வாங்கின பிஏ பட்டத்தை அந்த ரிஜிஸ்டருக்கே திருப்பி அனுப்பிட்டு உயிரை விடுவோம் அப்படின்னு துணிச்சலோடு இங்கே வந்தேன். நீ ஏன் குறுக்க நின்ன அப்படின்னு கேட்டான். அந்த கேட்ட நபர் யார் அப்படின்னா மகாதேவ ஐயர். ஜெகநாதன் வந்து அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அப்போ அவன் சொல்கிறான், மற்றவங்க துன்பத்தை கேட்டு சிரிக்கிற குணமுள்ளவன் நீன்னு தெரியாமல் உங்ககிட்ட போய் நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு மகாதேவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறார். அப்போது ஜெகநாதன் சொல்கிறான், இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து பிஏ தேர்வில் 2 முறை தோல்வி அடைஞ்சிட்டேன். தற்கொலை செய்யணும்னு இங்கே வந்தேன். உங்களை பார்த்து நான் பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிஏ தேர்வில் தேர்ச்சி பெற்றும் வேலை கிடைக்காதனால உங்கள் சான்றிதழை ரிஜிஸ்டருக்கே அனுப்பிட்டு நீங்கள் உயிர் விட வந்திருக்கீங்க. அந்த பட்டமே கிடைக்காம இருக்கிறதுக்காக வருத்தப்பட்டு நான் தற்கொலை செய்ய வந்தேன். அதை நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறான். இப்போ சொல்லுங்கள், நான் வந்து சிரித்தது தப்பா சரியா அப்படி கேட்குறான். அதை கேட்டவொடனே மகாதேவ ஐயருக்கு கூட சிரிப்பு வந்துருச்சு. அவரும் சிரின்னு சிரிக்கிறார். கொஞ்ச நேரம் அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டாங்க. இந்த நள்ளிரவில் இவர்களுடைய சிரிப்பை கேட்டு பூச்சிகள், தவளைகள் இது எல்லாமே கத்தாமல் வாயை மூடி அமைதியாக இருந்தது. அருகில் உள்ள புளிய மரத்தில் தூங்கிய ஒரு பறவை கண் விழித்து கிரீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. உயிரை விடக்கூடிய யோசனையில் வந்த இந்த 2 பேருமே அந்த யோசனையை நாம் மறந்துடுவோம் அப்படின்னு மகாதேவ ஐயர் வந்து சொல்கிறாரு. இன்னையிலேருந்து நாம் 2 பேரும் உயிர் நண்பராக இருப்போம் அப்படின்னு ஜெகநாதன் சொல்கிறான். ஒருத்தரோட உயிரை இன்னொருத்தர் காப்பாற்றியிருக்கோம். 2 பேருமே ஒரே மனநிலையில் தான் இருக்கோம். அதனால் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு கடவுள் நினச்சிருக்கார் போல். அதனால தான் நண்பர் ஒருவர் இல்லாத காரணத்தினால தான் நாம் இவ்வளவு விரைவாக மனம் சோர்ந்து போய் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணத்தோடு நாம் இருந்திருக்கோம். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் உற்சாகமாக வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்மளுடைய தேர்வை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மகாதேவன் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன ஒரு வழியும் சொல்கிறாரு, எதிர்காலத்துக்கு ஒரு வழி சொல்கிறார். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2000 ரூபாயை வச்சு நாம் ஒரு தொழில் நடத்தலாம்
அப்படின்னு 2 பேருமே கை கோர்த்துட்டு பேசிக்கிட்டே புறப்பட்டு போகிறாங்க. மறுநாள் ஜெகநாதனுக்கு அவருடைய மனைவிகிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் ஒரு செய்தி எழுதியிருக்கா. என்னென்னா, துக்க சமாச்சாரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமான அம்சமும் இல்லாமல் போகலை. அத்தைக்கு என் மீது ரொம்ப பிரியம். அந்த காலத்தில் அத்தைக்கு நான் செய்த பணிவிடை பல மடங்கு என்னை உயர்த்திருச்சு. எனவே அவரோட மரண சாசனத்தில் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் 3000 எனக்கு கொடுத்து விட்டதாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த பணம் உங்களால் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைவூட்டுறேன்னு எழுதியிருக்கா. அதாவது ஜெகநாதனை பாராட்டி எழுதுகிறா. என்ன காரணம் அப்படின்னா, ஜெகநாதன் வலுக்கட்டாயமாக அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புனதுனால அங்கே நோய்வாய்ப்பட்டு இருந்த அவளோட அத்தைக்கு அவள் பணிவிடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த அத்தை இறக்கக்கூடிய தருவாயில் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இவளுக்கு கொடுக்கும்படி உயில் எழுதி வச்சதாக அந்த இனிப்பான செய்தியை அவள் கடிதத்தில் எழுதியிருக்கா ஜெகநாதனுக்கு. என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பலைன்னா அத்தைக்கு நான் பணிவிடையும் செஞ்சுருக்க முடியாது. அவங்க கொடுக்குற பணமும் எனக்கு கிடச்சிருக்காது. அதனால் இந்த பணம் முழுவதும் உங்களுக்கு தான் சேரும். இந்த தேர்வு முடிவு தெரிந்ததால் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் பரவாயில்ல. தேர்ச்சி பெறலைனாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட்டம் வாங்கினவங்களுக்கு கூட வேலை கிடைக்காத இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தத்தோடு சொல்கிறாங்க, எத்தனை பட்டம் வாங்கியும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வேறு எந்த வேலையும் உங்கள் இயல்பான குணத்துக்கு ஒத்து வராது. அதனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் நாம் நேரில் பேசுகிறேன்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கா. அந்த கடிதத்தை வாசித்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு சந்தோஷம்தான். மேற்சொன்ன நிகழ்ச்சிகள் நடந்து ஒரு 5 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ மகாதேவனும் ஜெகநாதனும் சேர்ந்து மகாநாதன் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தக வெளியீடும் நடத்தி நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் ஜெகநாதனுடைய அப்பா மட்டும் எவ்வளோதான் மகன் தொழில் தொடங்கி சம்பாதிச்சாலும் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கிம்பளமும் கிடைச்சது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாராம் ஊருக்குள்ளே. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.